Hi friends, welcome to Mujahiro FX. நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ஷூட்டிங் ஸ்டார். ஸோ ஷூட்டிங் ஸ்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஹேமர் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ஷூட்டிங் ஸ்டார் வந்து அந்த கேண்டிலுக்கு ஆப்போசிட்டான கேண்டில், அது வந்து பை கேண்டில், இது வந்து ஒரு செல் கேண்டில். நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பை கேண்டில் பார்த்தோம்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து ஒரு செல் கேண்டில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு நேற்று வீடியோ போட்டுக்கலாம் போயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஷூட்டிங் ஸ்டாரில் வந்து உங்களுக்கு பேசிக் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எங்கேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு, எங்கே வந்து முடிஞ்சிருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியும். அப்படி தெரியாதவங்க வந்துட்டு ஐ பட்டனில் வந்து கொடுத்துருப்பேன் லிங்க் வந்து. ஸோ அந்த லிங்கில் போயிட்டு பேசிக் வீடியோ பார்த்துங்க, கேண்டலினுடைய பேசிக் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இருந்தும் நான் இதுலேயும் வந்து சொல்லிடுறேன். ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகின இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸ்லேருந்து ஓப்பன் ஆகிருக்கும். பிகாஸ் வந்து பொடி இவ்வளோ தானே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஓப்பன் ஆகி பையர்ஸ் வந்து இது வரைக்கும் கொண்டுட்டு போயிருக்காங்க. அகெயின் இந்த ப்ரைஸ் வந்து சைட்டில் காமிக்குது பாருங்கள் 68.30. சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அந்த 68.30 அப்படின்னு சொல்கிற அந்த ப்ரைஸுக்கு போனதுன்னு தெரியும். இதுக்கு மேலே மார்க்கெட் போக போகிறது இல்லை. இந்த இடம் வந்து செல் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா பை பண்ணியிருந்த பையர்ஸும் வந்து செல் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் அடுத்ததாக செல்லர்ஸும் வந்துருப்பாங்க இங்கே. ஸோ செல்லர்ஸும் வந்ததுனால மார்க்கெட் வந்து டவுன் ஆகி இங்கே வந்து முடிஞ்சிரு. அண்ட் வந்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகி கூட இப்படி கூட முடியலாம். இதுவும் ஷூட்டிங் ஸ்டார் தான், அப்படி தான் இருக்கணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் இவ்வளோ இப்படியெல்லாம் ஜாஸ்தியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த டைல் வந்து ஜாஸ்தியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஷேடோ, ஸோ அது வந்துட்டு இன்வாலிட் ஷூட்டிங் ஸ்டார். ஓகே ஓகே, நம்ம இப்படி பெர்ஃபெக்டான ஷூட்டிங் ஸ்டாராக வச்சுக்குவோம். இப்போது இந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு நீங்கள் ஆர்டர் எடுக்கணுமா இருந்தால் உங்களுடைய என்ட்ரி வந்து எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்டு அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது வந்துட்டு நம்ம என்ட்ரியை எடுத்துடணும். இது வந்து நமக்கு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் எங்கேன்னு கேட்டால் ஸ்டாப் லாஸ் இதனுடைய எண்டு. அண்ட் வந்து இப்போ 30 காமிக்குது. நான் ஒரு 5 பிப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஓகே, ஒரு 35 34 ஓகே 35 சாரி 36 வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு 6 பிப்ஸ் வந்து ஜாஸ்தியாக வச்சுருக்கிறேன். இப்போது இதான் உங்களுடைய ட்ரேட் செட்டப். ஓகே, இப்போது நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் அதை வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 4 hour இருக்கும். ஓகே, 4 hour கேண்டிலாக இருந்த அந்த கேண்டில் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வைக்கலாம் வந்து உங்களுடைய டேக் ப்ராஃபிட் வந்து 40 பிப்ஸ். ஓகே, ஸோ 40 பிப்ஸ்ன்றா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ட்ரி வந்து 0.6652 அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் ஒரு 40 பிப்ஸ் வந்து கீழுக்காக்கி வைக்கலாம். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6612 அப்படி வரும். ஓகேவா? ஸோ ஓகே 12 ஓகே, இது வந்து கரெக்டாக இதனுடைய டிபி. ஸோ உங்களுடைய ட்ரேட் செட்டப் எப்படி இருக்கும்டா இது என்ட்ரி, இது டிபி, இது ஸ்டாப் லாஸ். ஓகே, இது வந்து எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஜாஸ்தியாகும், டிபி வந்து ஒரு சின்னதாக வந்து காமிக்குது. பிகாஸ் வந்து நான் டே 1 சார்ட்டை வந்து ட்ரோ பண்ணியிருக்கிறேன், அந்த லொக்கேஷனில் ட்ரோ பண்ணிக்கிறேன். நம்ம இதை வந்துட்டு நம்ம என்னத்தில் கேண்டில் வந்துட்டு நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இப்போ நான் இது எல்லாமே வந்து delete பண்ணிடுறேன். ஓகே ஓகே, இப்போ நான் வச்சிருக்கிற கரன்சி பேர் வந்து இப்போ ரன்னிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, AUDUSDயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, இது வந்து ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி. இது வந்துட்டு என்னன்னு சொன்னால் அந்த பொடி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அதை டோஜி அதுக்குள்ளே வந்துடும். வாட் எவர் நம்ம ஷூட்டிங் ஸ்டார் நினைச்சு ட்ரேட் பண்ணணும்னாலும் பண்ணலாம், பட் அது பெர்ஃபெக்டான ஷூட்டிங் ஸ்டார் கிடையாது. ஷூட்டிங் ஸ்டார், ஸோ நம்ம இந்த ஷூட்டிங் ஸ்டாரே எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ரிப்ளை மூட்டை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது உங்களுடைய ட்ரேட் செட்டப் வந்து எப்படி இருக்க போகுது, நான் 1 day வச்சிருக்கிறேன். ஓகே, நான் வந்து delete பண்ணிட்டேன், நான் வந்து கால்குலேஷன் இதெல்லாம் பார்க்கல. ஓகே ஓகே, நம்மளுடைய என்ட்ரி வந்து இந்த இடத்துல வரப்போகுது என்ட்ரி. ஸோ நான் அதை வந்து என்ட்ரின்னு மார்க் பண்ணுறேன். என்ட்ரி ஓகே வச்சாச்சு. ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு தெரியும், இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 1 day ஒரு
10 பிப்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறேன். 72 77 87 87 வைக்கலாம். ஓகே ஓகே 87 வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 24 ஹவர் இல்லையா? ஸோ 24 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறதுனால நமக்கு டார்கெட் வந்து 240 பிப்ஸ் வரணும். ஸோ 240 பிப்ஸ் 200 220 எக்ஸாக்டாக இந்த எண்ட் வரைக்கும் வருது. ஓகே, நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் ஈஸியாக வச்சிடலாம். நான் இதை வைக்கிறேன். இது என்னுடைய ஸ்டாப் லாஸ். ஓகே, இது வந்து 240 வருது. பட் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. இங்கே வந்துட்டு நமக்கு இதுக்கு கீழே வந்து சப்போர்ட் இல்லை இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு 200 போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன். பிகாஸ் வந்து நீங்களும் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பழகுவீங்க. இப்போ நான் ஏன் வந்து இதை அந்த இடத்துலேருந்து எடுக்காமல் அப்படி எடுத்தேன் அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். நம்மளுடைய ட்ரேட் செட்டப் இப்படி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இதுக்குரிய ரேஷியோவை பாருங்கள், 3.25 ரேஷியோ. ஓகே, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 62 பிப்ஸும், டிவி வந்து 201 பிப்ஸ் 200 பிப்ஸ். ஓகே, 200 பிப்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 3.21 கிடைக்குது ரிஸ்க் ரிவார்ட். ஓகே, இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அந்த கேண்டலுக்குரிய ப்ராஃபிட் வந்து பெர்ஃபெக்டாக கிடைச்சிருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எடுத்தோடனே வந்துட்டு 1 டே அப்படின்னு சொல்லி போயிடாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 ஹவர் ஷூட்டிங் ஸ்டார். ஸோ 1 ஹவர் ஷூட்டிங் ஸ்டார் வந்துட்டு எங்கே வர ஷூட்டிங் ஸ்டார்லாம் வந்து வேக் ஆகும், எங்கே வர ஷூட்டிங் ஸ்டார்லாம் வந்து இன்வாலிட், நம்ம எதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து பார்த்துக்குவீங்க. நம்ம அதுக்கு வந்து வீடியோ வந்து பண்ணுவேன். பிகாஸ் வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த யூடியூப் சேனலை வந்து புதுசாக திறந்து நம்ம இதில் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. நம்மளுடைய வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாலும் நான் அதை கிளியர் பண்ணுவேன். ஃபாரெக்ஸ் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.